உங்களை சுற்றி என்ன நடக்கிறது? உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டுமா? 24/7 தொடர் நேரலை. உள்ளூர் முதல் உலக அரசியல் வரை முக்கிய அரசியல் தலைவர்களுடன் அனல் பறக்கும் நேர்காணல்கள், விறுவிறுப்பான விவாதங்கள், ஆழமான அரசியல் பார்வைகள். யூடியூப், ட்விட்டர், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அரட்டை, டெலிகிராம், வாட்ஸ்அப் என எங்கெல்லாம் நீங்கள் இருக்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்கள் சாணக்கியா. அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் மீறப்பட்டு இரு நாடுகளுக்கும் இடையேயான ராணுவ மோதல் 12 நாட்களை தாண்டியுள்ளது. இந்நிலையில் கடந்த 3 மாதங்களில் மட்டும் 30க்கும் மேற்பட்ட எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. இதையடுத்து உலக அளவில் மிக முக்கிய கடல் வர்த்தக பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் ஏதேனும் கப்பல்களை தாக்கினால் அதற்கு பதிலடியாக ஈரானில் உள்ள பாலங்கள் மற்றும் அனல்மின் நிலையங்கள் தகர்க்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். டிரம்பின் இந்த எச்சரிக்கைக்கு ஈரானும் மிக கடுமையான பதிலடி கொடுத்துள்ளது. தங்களது நாட்டின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படாமல் ஈரான் எண்ணெய் விற்க தடையோ அல்லது இடையூறோ ஏற்பட்டால் இந்த பிராந்தியத்தில் உள்ள எந்த ஒரு நாடும் எண்ணெய் ஏற்றுமதி செய்ய முடியாது என்று ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் எச்சரித்துள்ளார். மேலும் தங்களின் உள்கட்டமைப்புகள் தாக்கப்பட்டால் அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கு வழங்கப்படும் மின் விநியோகத்தை துண்டிப்போம் என்றும் ஈரான் அறிவித்துள்ளது. உலக எண்ணெய் வர்த்தகத்தில் சுமார் 20% பங்கை கொண்டுள்ள ஹார்முஸ் பகுதியில் நிலவும் இந்த பதற்றத்தால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விநியோகம் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது உலக அளவில் கடுமையான பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் உலக நாடுகள் இந்த சூழலை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன.